வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆமா, கூறுங்கள். தொடர்ந்தும் இந்த ஈரானிலே அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. இந்த அமைதியின் பின்னால் உள்ள சூழ்நிலைகள் என்னவாக இருக்கின்றன இப்பொழுது? அதாவது அமெரிக்கா இது இறுதி எச்சரிக்கை என்று திரும்பவும் விட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே எந்த நாங்கள் பேச்சுவார்த்தைக்கும் வரப்போவதில்லை. இப்ப என்ன நடக்கிறது? வேறு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றனவா? அந்த தகவல்களை நேர்களுக்காக கூறுங்கள். அமெரிக்கா இறுதி எச்சரிக்கை காலக்கெடுகள் என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக விதித்துக் கொண்டிருந்தாலும் ஈரான் தனது நடவடிக்கையில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. வடக்கு குவைத்தில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்களை இன்று ஈரான் நடத்தி இருக்கின்றது. இந்த IRGCக்கு சொந்தமான 3 ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் தோஹாவில் அநேகமாக அந்த கெம்பியூட்டிக் என்ற தளத்தில் அமெரிக்க இராணுவ தளத்தில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும், குறைந்தது ஒரு ட்ரோன் அதன் இலக்கை வெற்றிகரமாக தாக்கியதாகவும், அந்த வெடிச்சத்தங்கள் ஈராக் வரையிலும் கேட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக படைத்துறை ஆய்வாளர் பட்ரிஷியா என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், மோதலில் தாங்கள் முன்னெடுப்பை தக்க வைத்துக் கொள்ளும் விதமாக ஈரான் ட்ரோன்களை வடகிழக்கு குவைத்தில் உள்ள அல் தோஹாவில் உள்ள அமெரிக்க தளத்தை நோக்கி ஏவி இருப்பதாகவும், அமைதி நிலவும் காலத்தை பற்றி கவலைப்படாமலே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தாராளமான எண்ணிக்கையில் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தெஹ்ரான் வைத்திருப்பதாக தெரிகிறது என்றும், இந்த மோதல் போக்கு மாறாமல் அப்படியே தொடர்கின்றது, மேலும் இது இன்னும் சில காலத்துக்கு நீடிக்கும். இந்த தாக்குதல் எதை குறிக்கிறது என்றால், சவுதி தலைவருடனான தொலைபேசி உரையாடலின் போது ட்ரம்ப் வெளிப்படுத்திய பலவீனத்தை ஈரான் உணர்ந்துள்ளதென்றும், அதனால் தான் ஈரான் போர் நிறுத்தத்தை கூட பார்க்காமல் தொடர்ச்சியாக தனது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை மேற்கொள்ள முடிவெடுக்காது என்று அது கணித்திருக்கிறது என்பதை, ஈரான் கணித்து விட்டது என்றதை இது காட்டுவதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த அரபு தகவல்களின்படி குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் மத்திய உளவுத்துறை CIA இந்த தளத்தை, அதுவும் இரகசியமாக இருந்த தளத்தை ஈரான் ஏவுகணை தாக்குதல் மூலம் முழுமையாக அழித்ததாகவும், அதில் குறைந்தது 50 உளவுத்துறையினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈரான் தெற்கு கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய ஆயுதங்கள் மற்றும் பல அடுக்கு தாக்குதல் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் அந்நாட்டின் தெற்கு பகுதியில் ஈரானின் IRGC தரைப்படையினர் ஒரு பயிற்சி நடவடிக்கையை, அதாவது ட்ரில் ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும் அங்கு தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே இந்த ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவன வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஈரானுடனான மோதலில் அமெரிக்கா தனது நீண்ட தூர துல்லிய இலக்கை தாக்கும் ஏவுகணைகளின் கையிருப்பை பெருமளவு குறைத்து கொண்டுள்ளதாகவும், இந்த அறிக்கை ATACMS மற்றும் PRSM ஏவுகணைகளை குறிப்பதாகவும், இந்த நிலைமை பிற நாடுகளுடனான மோதலில் குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவை தடுப்பதில் அமெரிக்காவின் திறனை கடுமையாக பலவீனப்படுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது களமுனையை பொறுத்தவரையில் ட்ரம்ப் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆனால் அமெரிக்கா தாக்குதலை நடத்தவில்லை. ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஈராக் பகுதியிலும் இன்றும் தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும், அதாவது கேர்டிஸ்தான் படையினர் மீது ஈரான் ட்ரோன்கள் தாக்கி இருக்கின்றன. ஈரான் சிறப்பு படையணி அங்கு களமிறக்கப்பட்டு ஆழ ஊடுருவும் தாக்குதல்களை நடத்தியதாக நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். இன்றும் ஈரான் ஏபில் பகுதியாக இருக்கலாம், ஈராக்கின் கேர்டிஸ்தான் அமைப்புகள் பகுதிகளாக இருக்கலாம், அவற்றை தாக்கி இருக்கின்றது. அதே சமயம் ஈரான் எல்லை பகுதியிலும் பெருமளவான படையினரை ஈரான் குவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இப்பொழுது
இந்த ஹோர்முஸிலே என்ன நடக்கிறது? ஹோர்முஸ் சம்பந்தமாக நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது ஈரானும் ஓமானும் தங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வாறு வரி விதிப்பது, அதை எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்பது சம்பந்தமாக ஒரு உடன்பாட்டுக்கு வரவிருப்பதாகவும், அதிலே இப்பொழுது ஓமான் உள்வரும் கப்பல்களை அதாவது உள்வரும் கப்பல்களை ஈரான் பகுதியூடாகவும் வெளிச்செல்லும் கப்பல்களை ஓமான் பகுதியூடாகவும் செல்வதற்காக ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் உள்ள உண்மை என்ன? நேற்று மிக குறைவான எண்ணிக்கையான சில கப்பல்கள் அதால் பயணம் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமான இப்போதைய அப்டேட் என்ன? அதாவது நேற்று இரவு தெற்கு வழியாக ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற மற்றொரு சரக்கு கப்பலை ஈரான் தாக்கி இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆளில்லாத விமானங்கள் வடக்கு குவைத் தளத்தினையும் தாக்கி இருக்கின்றன என்று சேனல் 15 என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் நடந்த ஈரானிய தாக்குதல்களில் 3 விமானங்கள் பங்கு பற்றியதாகவும், இந்த கப்பல் யாருடைய கப்பல் என்று இன்னும் சொல்லப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதே நேரம் செயற்கைக்கோள் படங்களின்படி பாரசீக வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் தங்கள் எண்ணெய்களை ஓமானுக்கு கொண்டு செல்வதாகவும், பின்னர் ஓமான் அந்த எண்ணெயை ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தாமல் வேறு வழிகளை மூலம் ஏற்றுமதி செய்வதாகவும் இப்போது தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பாரசீக வளைகுடா நாடுகள் ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்து செயல்படுகின்றன. எண்ணெய் விலைகள் குறைவாக இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவாகும் என்று. அப்ப அதுக்கு சீனாவின் சீனா வெளிப்படையாகவே கடுமையாக சாடி இருக்கின்றது. அதாவது ட்ரம்ப் கூறிய அந்த கருத்துக்கு சீனாவின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார் என்றால், போருக்கு முன்பே அந்த நீரிணை திறந்துதான் இருந்தது. பிரச்சனையின் வேர் ஈரானுக்கு எதிரான உங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளைத்தான் உள்ளது. ஒன்றுமில்லாத விடயத்திலிருந்து நீங்கள் ஒரு உலகளாவிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று சீனா கடுமையாக சாடி இருக்கின்றது. இதே நேரம் இந்த ஹோர்முஸை திறப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தாங்கள் ஈரானுடன் நடத்தி வருவதாக அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்கு ஈரான் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அவ்வாறு ஒன்று நடக்கவில்லை என்று அதை நிராகரித்திருக்கின்றது. இதனிடையே எண்ணெய் விலை $80 கீழாக இப்ப சென்றிருக்கின்றது, கிட்டத்தட்ட $79. அது ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த எண்ணெய் விலையை மூலம் ட்ரம்பும் ட்ரம்பை சுற்றி இருப்பவர்களும் அந்த பங்கு சந்தையில் எண்ணெய் விலையை ஏற்றி இறக்கி அதில் பெருமளவான பணத்தை சம்பாதிப்பதாகவும் இந்த மேற்குலக ஊடகங்கள் சில தெரிவித்திருக்கின்றன. இதனுடைய இந்த செங்கடலில் இன்று இந்த ஃபைசர் நூர் ஒலியா என்ற இந்திய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. கப்பல் மூழ்கியதால் அதில் இருந்த 14 மாலுமிகளை தாங்கள் மீட்டதாக ஏமன் அன்சரல்லா அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. சர்ஃபஸ் ட்ரோன் மூலம்தான் அந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் யாரும் உரிமை கோரவில்லை, யார் அந்த கப்பலை தாக்கியது என்று இதுவரையில் உரிமை கோரவில்லை. இதனிடையே இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் நேற்று ஒரு தகவலை இந்த காணொளியில் வெளியிட்டிருந்தோம். சவுதி அரேபியாவின் 3 மில்லியன் பரல்கள் எண்ணெயை சுமந்து சென்ற 2 கப்பல்கள் செங்கடல் வழியாக சென்றவென்று, அதை ஹூதிஸ் அமைப்பினர் தாக்காமல் விட்டு விட்டார்கள் என்று. இன்று ப்ளூம்பர்க் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா ஹூதிஸ் அமைப்புடன் இரகசிய பேச்சுக்களில் ஈடுபட்டு வருவதாகவும், எண்ணெய்களை இந்த செங்கடலின் ஊடாக ஹூதிஸ் அனுமதிப்பதற்கான பேச்சுவார்த்தை அது என்றும், அதாவது சவுதி அரேபியா ஒரு முழு அளவிலான இராணுவ நடவடிக்கையை ஹூதிஸ் அமைப்புக்கு எதிராக எடுக்காது என்பதன் உத்தரவாதத்தின் அடிப்படையில் இப்போது சவுதி அரேபியாவின் 2 கப்பல்கள் சென்றிருப்பதை அந்த பேச்சுவார்த்தை இரகசிய பேச்சுவார்த்தை தான் காரணம் என்று இந்த ப்ளூம்பர்க் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஜூலை மாதம் இந்த ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கிட்டத்தட்ட 5 மில்லியன் பரல் எண்ணெய் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. டிரெக்டாக ஈரான் கப்பல்கள் மற்றது ஜப்பான் கப்பல்களை ஈரான் அனுமதித்ததன் மூலம் பல எண்ணெய் கப்பல்கள் போயிருக்கின்றன. மற்றது கப்பல் டு ஷிப் டிரான்ஸ்பர் என்று சொல்றது, கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலுக்கு மாற்றி எண்ணெயை கொண்டு போயிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால்
ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் உத்தியோகபூர்வமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுத்தான் இருக்கின்றது. ட்ரம்ப் இன்றுதான் நாங்கள் இப்போ கதைத்துக் கொண்டிருக்கிற செவ்வாய்க்கிழமை தான் அவர் காலக்கெடுவை விதித்திருந்தார். அந்த காலக்கெடு கடந்து போய்விட்டது. ஆனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைதான். ஆனால் இப்பொழுது பேச்சுவார்த்தையின்படி ஓமானும் ஈரானும் இரண்டு பேரும் இணைந்து கட்டணம் வசூலிப்பதென்ற உடன்பாட்டுக்குத்தான் வருகிறார்கள் என்றும், ஆனால் எக்காரணம் கொண்டும் கட்டணம் வசூலிப்பதை தான் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அதே டொனால்ட் ட்ரம்ப் கூறலாம் தானே, துருக்கி நாடும் தனது வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு சேவை கட்டணம் என்ற பெயரில் வரி ஒன்றை அளவிடுகிறது. அது அதாவது இப்ப நாங்கள் முன்னர் ஒரு செய்தியில குறிப்பிட்டிருந்தோம், சுயஸ் கால்வாயோ பனாமா கால்வாயோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கால்வாய், அதற்கு செலவு இருந்தபடியால் கட்டணம் அறவிடுவதற்கு உரிமை உண்டு. இது இயல்பான கடல் வழிக்கே உலகத்திலே சட்டங்கள் இல்லை. அப்ப துருக்கி மட்டும் அறவிடலாம், இது அறவிட முடியாது என்றதனுடைய நிலைப்பாடு என்ன? மனிதர்களாக கட்டியதோ அல்லது இயல்பாக தோன்றியதோ அந்த நிலைமையை பொறுத்து தான் அது அமையும். இப்ப ஈரானும் என்ன கூறியது என்று சொன்னால், இதுவரை காலமும் அது ஒரு இயற்கையாக இருந்தபடியால் கட்டணம் அறவிடவில்லை, கட்டணம் தேவையில்லை என்பதால் நாங்கள் அறவிடவில்லை. ஆனால் இப்போது ஏனென்று சொன்னால், இந்த போரினால் ஏற்பட்ட செலவு. இப்ப அவர்கள் என்ன கூறுகிறார், இப்ப மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கால்வாய்களில் ஏன் வரிகள் ஏன் பணத்தை வாங்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த செலவுகளை மீட்டெடுப்பதற்கு. இப்ப இங்கும் கூட ஒரு பிரிட்ஜை கட்டினார்கள் என்று சொன்னால், அந்த பிரிட்ஜின் கோஸ்டை எடுக்கும் வரையிலும் அதில் சார்ஜ் பண்ணுவார்கள். ஆனா சில பிரிட்ஜுகள் தொடர்ச்சியாக சார்ஜ் பண்ணுவார்கள், சிலது அந்த கோஸ்ட் எடுத்தோன்னு நிப்பாட்டி விடுவார்கள். இப்ப வேல்ஸுக்கு போற பிரிட்ஜ் இருக்கிறது இங்கிலாந்துல இருந்து, அது அந்த கோஸ்ட் முடிஞ்சோடனே அவர்கள் அந்த பூத்தை அகற்றி விட்டார்கள். இப்போது பணம் கொடுக்க தேவையில்லை. அப்ப ஈரான் சொல்ற காரணம் என்னென்றால், நீங்கள் தாக்கியது எங்கள் நாட்டுக்கு ஏற்பட்ட சேதம், அந்த இழப்பை ஈடு செய்யும் வரையிலும் நாங்கள் இதற்கு நாள் செல்கின்ற கப்பல்களுக்கு கட்டணத்தை அறவிடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதைத்தான் சீனாவும் இப்போது கூறியிருக்கின்றது. இந்த ட்ரம்பின் கருத்துக்கு ட்ரம்ப் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னால், தான் அதை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தனக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் $2 பில்லியன் தர வேண்டும் என்று. அதாவது ஈரான் ஒரு கப்பம் அறவிட்டால் ட்ரம்ப் இன்னொரு கப்பத்தை அறவிடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கிறதே தவிர, இப்போது ட்ரம்பின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பணத்தை அவர்கள் வாங்கி விடுவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இப்ப தென்னாப்பிரிக்காவின் ஊடாக சுயஸ் கால்வாயின் ஊடாக சவுதி அரேபியா கப்பல்களை கொண்டு செல்ல முற்பட்டாலும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் எடுக்கின்றன அந்த கப்பல்கள் வந்து சேர்வதற்கு என்றபடியால் இப்போது ஏமனுடன் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கப்பல்கள் சுற்றி வருவதாக இருந்தால், இப்பொழுது மக்கள் மொரோக்கோ தாண்டி வெஸ்டர்ன் சஹாரா தாண்டி எல்லாம் சுத்தி வரும். இந்த படத்தை நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ளே வர வேண்டிய கப்பல்கள் இப்படி சுத்தி இங்க வந்து அந்த இடங்களுக்கு போறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு தூரம் வரும் என்பது தெரிய வரும் நினைக்கிறேன். இப்பொழுது இவர்கள் ஹவுதிகளும் ஒரு கட்டண அறவீட்டுக்காக ரகசியமாக கட்டணங்களை வாங்க முற்படுகிறார்கள், அவ்வாறான கப்பல்களை பயணம் செய்ய விடுகிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. இதை அமெரிக்கா நீண்ட காலமாக தடுக்க பார்த்து முடியவில்லை என்ற செய்தி ஒன்று இருக்கிறது. இதை பற்றி தகவல்கள் இருக்கின்றன. என்று சொன்னால் ஹவுதிகளும் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். சவுதி அரேபியாவின் கப்பல்களை தடை விதித்திருந்தார்கள். இன்று செங்கடலில் ஒரு கப்பல் மூழ்கி இருக்கின்றது. இந்தியாவின் கப்பல் என்று கூறுகிறார்கள். இந்தியாவை சேர்ந்த 14 மாலுமிகளை மீட்டெடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் செங்கடலை பொறுத்தவரையில் இப்ப ஹவுதிகள் பணம் வாங்குவார்களாக இருந்தால் அது ஈரானுக்கு இணையாக அவர்களும் கூறலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் தங்கள் நாட்டின் மீது மேற்கொண்ட போர், அதனால் ஏற்பட்ட சேதங்களை மீள் கட்டி அமைப்பதற்கு அந்த நிதியை வாங்குகிறோம் என்றால் எதுவும் செய்ய முடியாது. இப்ப ட்ரம்ப் கூறியது மாதிரி இப்ப காசாவில அமைதியை ஏற்படுத்த போறேன், அதற்கு கொண்டு அதை இங்கு கட்டி எழுப்ப போறேன், நிதியை தாருங்கள் என்று கேட்டது போல போரை ஆரம்பிப்பார்கள். பிறகு அவர்களே நிதியை சேகரிப்பதாகத்தான் முடியும். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வான்வழி, இப்ப விமானங்கள் கூட சில நாடுகளை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வான்வழியை பயன்படுத்துவதற்காக கட்டணங்களை செலுத்துவதும் உண்டு. அதே போல கப்பல்கள் துறைமுகங்களுக்கு வரும்போது கப்பல்களை பணத்தை செலுத்துவது உண்டு. கப்பல்கள் சில கடல் எல்லைகளை தாண்டி செல்லும் போது பணம் செலுத்துவது உண்டு. அதாவது பல நாடுகளுக்கு இப்ப எரிபொருள் குழாய் கூட ரஷ்யாவில் இருந்து உக்ரைனூடாக செல்கின்ற ஐரோப்பாவுக்கு செல்கின்ற அந்த எரிபொருள் குழாய்கள் அதனால் செல்வதற்கான
கட்டணத்தை ரஷ்யா உக்ரைனுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. வருடத்துக்கு $3 மில்லியன் வழங்குவதாக கூறியிருந்தார்கள். அப்ப அவ்வாறுதான் இப்போது ஹூதிஸ் அமைப்பும் வந்து இந்த செங்கடலினூடான பயணத்திற்கான பணத்தை அவர்கள் அறவிட முற்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ட்ரம்பை பொறுத்தவரையில் சும்மா எங்கட ஊர்ல சொல்லுவாங்க, சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது போல சும்மா கிடந்த ஹோமோஸை தட்ட போய், ஈரானை தட்ட போய், இன்று ஹோமோஸ் நிலைமை பிரச்சனையாக மாறி அது செங்கடல் முற்றுகையாக மாறி சுயஸ் கால்வாயும் முடிந்து போகிற ஒரு நிலையாகத்தான் இருக்கலாம். சுயஸ் கால்வாய் என்பது எகிப்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 7 தொடக்கம் $10 பில்லியன் வருமானத்தை கொடுக்கின்ற அந்த பாதை. அது உங்களுக்கு தெரியும், இந்த ஹூதிஸ் அமைப்பினரான தாக்குதல்களின் போது அது மூடப்பட்டதால் அந்த எகிப்து வந்து பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்ததாக கூறியிருந்தது. அப்ப இனி வருங்காலத்தில் ஈரான் அதை தாக்குமாக இருந்தால் அந்த 3 வழிகளும் முற்றாக முடக்கப்படும். இப்பொழுது கேள்விப்படும் தகவல்களின்படி இந்த செங்கடலினூடாக கப்பல்கள் செல்வது குறைவடைந்துள்ளமையினால் இந்த ஹோர்மோஸ் நீரிணையூடாக செல்லுகின்ற கப்பல்களும் 30% மேல் குறைந்துள்ளதாக, மன்னிக்கவும், சுயஸ் கால்வாயினூடாக செல்கின்ற கப்பல்களும் 30% குறைந்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. காரணம், செங்கடலுக்குள்ளால் செல்ல முடியாது. அதற்கு பதிலாகத்தான் கப்பல்கள் இங்கே சுற்றி வர வழிக்கிடுகின்றன என்று கூறுகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதையும் சுற்றி வர்றதுக்காக புறப்படுவதாக கூறுகிறார்கள். இந்த சுயஸ் கால்வாயை மூடுவதனால் வெறும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரமல்ல, இந்த சுயஸ் கால்வாய் தான் ஐரோப்பாவுக்குமான ஒரு நுழைவாயில். அப்ப ஐரோப்பிய ஒரு பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்க போகிறது அல்லவா? உண்மைதான். ஐரோப்பாவின் பொருளாதாரத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். அது இரண்டு சொன்னால் அதனூடாகத்தான் எரிபொருள் மட்டுமல்ல, இந்த ஆசியாவிலிருந்து செல்கின்ற ஏற்றுமதி பொருட்களாக இருக்கலாம், இந்தியாவிலிருந்து செல்கின்ற உணவுப் பொருட்கள், அரிசியாக இருக்கலாம், பெருமளவானவை. நாங்கள் இங்கு ஒன்று ரெண்டு தான் பேசுகிறோம். பெருமளவான ஏற்றுமதி இறக்குமதி துறை பெருமளவாக பாதிக்கப்படலாம் என்றதான் இங்குள்ள பிரச்சனை. இப்ப என்னென்று சொன்னால், ஜெர்மனின் ஒரு பத்திரிகை தெரிவித்திருக்கிறது, ஜெர்மனியில் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு நிறுவனம் வந்து திவாலாகின்றது, அதாவது பேங்க்ரப்டா போகிறது என்று அந்த வைடல் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் என்ன கூறுகிறாங்கன்னா, ஜெர்மனியில் இருந்து தொழில்துறையின் வெளியேற்றம் வந்து ஒரு பெரும் வெளியேற்றமாக மாஸ் எக்ஸோடஸ் என்று கூறுகிறது மாறி வருகின்றது. எல்லா நிறுவனங்களும் அங்கிருந்து வெளியேறி வருகின்றது என்று சொல்லி இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மன் என்ற கட்சி, அதாவது AFD என்ற கட்சியின் இணைத்தலைவர் வந்து தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியிலிருந்து தொழில்துறையின் வெளியேற்றம் ஒரு பெரும் வெளியேற்றமாக மாறி வருவதாகவும், ஐரோப்பாவின் மிகப்பெரிய மெர்சடிஸ் தொழிற்சாலை இப்போது ஹங்கேரியில் தான் இருக்கின்றது என்றும், அனைத்தும் ஒரு மிகப்பெரிய வெளியேற்றமாக மாறி வருகின்றன என்றும் எக்ஸ் பதிவு தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதாவது ஜெர்மனியின் இந்த பேங்க்ரப்ட் வந்து ஒரு சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ளது போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இப்போது ஜெர்மனியின் பொருளாதாரம் இருக்கிறது என்றும், அதுவேதான் அவர் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு ஒரு தொழிற்சாலை அங்கு மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். இதே சமயம் ருமேனியா என்ன கூறியிருக்கின்றது என்று சொன்னால், மின்சாரத்தை சேமிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தி இருக்கின்றன. வீட்டில் குளிரூட்டி வசதி இல்லை என்றும், நான் அடிக்கடி மிகவும் தாமதமாக சில நேரங்களில் இரவு 10 அல்லது 11 மணியளவில் வீடு திரும்புவேன், அப்போதுதான் விளக்குகளை எரிய விட்டு கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்க நேரம் இல்லை என்றும் விளக்குகின்றார். யார் என்று சொன்னால் ருமேனியாவின் பிரதமர். அவர் கூறுகிறார், தான் கூட வீட்டில் விளக்கு, அதாவது பல்புகளை, லைட்டுகளை போடுவது குறைத்து விட்டதாக பிரதமரே கூறுகிறார் என்று சொல்லும் போது, ஒவ்வொரு நாடும் எவ்வளவு ஒரு மிக பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் இந்த போர் அந்த நாடுகளை கொண்டு சென்றிருக்கிறது என்பதை இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடம் ஜப்பானும் தென்கொரியாவும் வந்து டாலருக்கு எதிராக தங்களின் நாணயங்களின் மதிப்பை கணிசமாக வலுப்படுத்தி இருப்பதாகவும், இது ஒருங்கிணைந்து செய்யப்பட்ட நடவடிக்கை மட்டுமல்ல, வாஷிங்டனுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றும் கூட என்றும், கடந்த வாரம் டாலருக்கு எதிராக யென் நாணயத்தின் மதிப்பு உயர்ந்ததும்
ஜப்பான் அதிகாரிகள் மேலும் தலையீடு செய்யக்கூடும் என்ற வதந்திகளை தூண்டியிருந்ததாகவும், வெறும் 50 நிமிடங்களில் ஜப்பானிய நாணயத்தின் மதிப்பு வந்து $1 162 ஜென் என்பதிலிருந்து 158 ஜென்னாக வலுவடைந்ததாகவும், பல மாதங்களாக ஜென் மதிப்பு சரிந்து வந்த நிலையில் அது 40 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவை எட்டிய போது மேற்கூறிய மாற்று விகித மாற்றம் நிகழ்ந்ததாகவும், ஜப்பான் தனது தங்கம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பை, இதில் பெரும்பகுதி அவர்கள் அமெரிக்காவில் தான் அரசாங்க பத்திரங்களாக வைத்திருக்கிறார்கள், விற்பனை செய்வதன் மூலம் நாணய சந்தையில் தலையீடுகளை மேற்கொண்டதென்றும், இது அமெரிக்க அரசாங்கத்தின் கடனின் நிலையை நேரடியாக பாதித்ததென்றும், அமெரிக்காவின் 10 ஆண்டு கால கருவூல பத்திரங்கள், அதாவது ட்ரெஷரி பாண்ட் வந்து வருவாய் விகிதம் வந்து 4.8% நெருங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் உலகத்தின் பொருளாதாரம் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டு வருவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே கேள்விப்பட்ட தகவல் உண்டு. லேண்ட் ரோவர் என்கின்ற நிறுவனம் சைனாவிலே உள்ள செரி என்கின்ற நிறுவனத்திடம்தான் தங்களது பல மாடல்களை உற்பத்தி செய்வதற்கு கொடுத்திருக்கிறார்கள். வோல்வோ என்கின்ற கார் நிறுவனம் கீலி என்கின்ற சைனா நிறுவனத்தால் வாங்கப்பட்டதுக்கு சமனான பெருமளவு பங்குகளை வாங்கப்பட்டு அவர்கள் கீலி என்ற பெயரிலும் வோல்வோவினுடைய எலக்ட்ரிக் கார்களையும் உற்பத்தி செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஜீப் என்று நினைக்கிறேன் இந்தியாவின் டாடா குழுமத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த டாடா குழுமம் தான் இப்போது இந்த அவருடைய ஜீப்பை முழுமையாக தயாரிக்கிறார்கள். அதே போலத்தான் ஜப்பானிய நிறுவனங்களும் பல தாய்லாந்திலே, இந்தோனேஷியாவிலே, இந்தியாவிலே தான் உற்பத்தி செய்கின்றன. இந்த விலைகள் காரணமாக விரைவிலே வந்து ஜெர்மனியும் தன்னுடைய முழுமையாக தங்களுடைய இந்த கார் உற்பத்தி நிறுவனங்களின் தளங்களை மூடி இவ்வாறு நகர்ந்து செல்வதற்கான சந்தர்ப்பம் பெறலாம் என்று நினைக்கிறேன். சரி, இப்பொழுது இஸ்ரேல் பக்கமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இஸ்ரேலிலே ஏதாவது தகவல்கள் இருக்கின்றனவா? இஸ்ரேல் வந்து அமைதி காக்கிறது, அதே நேரத்திலே காசா பகுதியிலே இன்னும் சில தாக்குதல்கள் நடப்பதும், மற்றது இந்த முன்னர் நாங்கள் பேசியது போல இராணுவம் புகுந்து மக்கள் வீடுகளுக்கு நுழைவதும், கிளிய பண்ற ஆபரேஷன் நடந்து கொண்டிருப்பதாகவும், அதேவேளை அன்று ஒரு மருந்து களஞ்சியத்தை தாக்கினதையும் கூட குறிப்பிட்டிருந்தோம். அது பற்றின தகவல்கள் எதுவும் இருக்கின்றனவா? இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக காசா பகுதி மீது தாக்குதல்களை அவ்வப்போது நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இத்தாலியின் தலைநகரில் ரோமில வந்து ஆரம்பித்திருக்கின்றன. இது தொடர்பாக அமெரிக்காவின் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த போது, தற்போதைய பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரானுக்கான கடைசி வாய்ப்பு என்று அவர் வர்ணித்திருக்கிறார் என்றும், அதாவது இந்த லெபனான்ல நடக்கின்ற பேச்சுவார்த்தை வந்து இந்த ஹிஸ்புல்லாக்கள் தொடர்பாக ஈரான் கொண்டிருக்கின்ற அவர்களின் கருத்துக்கு ஒரு கடைசி வாய்ப்பு என்று சொல்லியும், அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தைகள் வியாழக்கிழமை வரை தொடர்ந்து செல்லும் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த இஸ்ரேல் இதுவரை காலமும் கடந்த 2 ஆண்டுகளாக மன்னிக்கவும், கிட்டத்தட்ட 3வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். மேற்கொண்ட தாக்குதல்களில் கட்டிட இடிபாடுகளுக்கு சிக்கி இறந்தவர்களில் கிட்டத்தட்ட 112 பேரின் உடலங்களை இன்று மீட்டெடுத்திருப்பதாக பலஸ்தீனிய அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. அதே சமயம் இந்த கிப்ரு என்ற செய்தித்தாள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரேலில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளில், அதாவது இஸ்ரேல் இந்த காசா போரை 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பித்ததிலிருந்து சுமார் 2,68,000 இஸ்ரேலியர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருப்பதாக அது தெரிவித்திருக்கின்றது. டெல் அவிவ் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு தகவலை மேற்கோள் காட்டித்தான் அது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த குடிபெயர்வு வந்து ஒரு அலை என்றும், கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்டதை விட இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் பேராசிரியர்கள் இதை ஒரு சிவப்பு கோடு என்றும் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு போகுமாக இருந்தால் இஸ்ரேலின் பொருளாதாரம், இஸ்ரேலின் நிலைமை தலைகீழாக மாறக்கூடிய நிலை இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதிலும் வெளியேறியவர்களில் பெருமளவானவர்கள் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், கல்வியாளர்கள் என்று, மற்றது முதலீட்டாளர்கள், வர்த்தகர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து தங்களுக்கு ஒரு கவலை அளிக்கின்ற தகவல் என்று சொல்லியும், குடிபெயர்வு வந்து பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று சொல்லியும் இந்த ஹிப்ரு என்ற
செய்தித்தாள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் மேற்கு கரையை பொறுத்தவரையில் மேற்கு கரையில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றது. மேலும் இந்த காசாவில் வந்து தாங்கள் 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 முதலில் கூறியபடி தாங்கள் அந்த எல்லை கோடு காசாவின் அரைவாசி பகுதியை விட்டு தாங்கள் ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஹமாஸை பொறுத்தவரை ஹமாஸ் ஆயுதம் ஒப்படைப்பதாக கூறினாலும் இப்போது இஸ்ரேலையோ அல்லது அமெரிக்க அதிபரையோ நம்பி அவர்கள் ஆயுதம் கொடுக்கிற அளவுக்கு இல்லை என்பதுதான் இங்குள்ள கருத்து. சரி, அன்று மொரோக்கோ நாட்டிலிருந்து ஒரே நாளிலே 50,000 பேர் ஸ்பெயினுக்குள் புகுந்ததாகவும் பின்னர் இப்பொழுது கிடைக்கின்ற தகவல்படி வெற்றிகரமாக அதாவது ஸ்பெயின் படையினர் வந்து அவர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த குறிப்பிட்ட ஐலாந்து அதாவது அந்த தீவுக்கு தான் முதல் வந்து சேர்ந்த என்றும் அதற்கு முழுக்க பின்னணியில் இருந்து செயற்பட்டது இஸ்ரேல் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் அவர்கள் மொரோக்கோவுக்கான முழு ஆயுத சப்ளையில் 50,000க்கும் மேற்பட்டவை அவர்கள் மொரோக்கோவுக்கு இஸ்ரேல் தான் செய்கிறது என்று சொல்லியும் ஸ்பெயின் நாடு இந்த போருக்குள்ளே உள்வர மறுத்ததும் ஸ்பெயின் நாடு பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததும் தான் இந்த பழிவாங்குதலுக்காக இந்த இஸ்ரேலினால் இந்த குடியேற்றவாசிகள் அனுப்பப்பட்டதாகவும் குடியேற்றவாசிகளில் பெரும்பான்மையானவர்களை வெற்றிகரமாக திருப்பி அனுப்பிட்டதாகவும் போடப்படுகிறது. இதுதான் வந்து ஐரோப்பாவுக்கான ஆப்பிரிக்காவுக்குமான நுழைவாயில். அதை பற்றிய தகவல் கொஞ்சம் நேயர்களுக்காக வழங்குங்க. உண்மைதான். அந்த கியோட்டா பகுதி ஸ்பெயினில் வந்து மொரோக்கோவை சேர்ந்த 50,000 பேர் திடீரென்று உள்புகுந்திருந்தார்கள். அதை மொரோக்கோ இராணுவத்தினரும் அதை அனுமதித்திருந்ததாகவும் அவர்கள் அந்த கேட்டுகளை திறந்து விட்டதையும் காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சில இடங்களில் ட்ரக்குகளில் கொண்டு குடியேற்றவாசிகளை அவர்கள் இறக்கியதையும் காணக்கூடியதாக இருந்தது. இஸ்ரேலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான முருகல் நிலை மிக அதிகரித்திருந்தது இந்த போரின் போது. ஸ்பெயின் வந்து இஸ்ரேலை கடுமையாக நேரடியாகவே சாடி இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருந்தார், ஸ்பெயினில் வந்து திடீரென்று தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படலாம், திடீரென்று எரிபொருள் தாங்கிகள் வெடித்து சிதறலாம், விபத்துக்கள் நடக்கலாம் என்று கூட ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இப்போது அவர்கள் அதை வேறு விதமாக செய்திருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் மொரோக்கோவின் ஊடாக ஒரு தரையிறக்கம், அதாவது தரையிறக்கம் என்றுதான் கூறுகிறார்கள். 85,000 மக்களை கொண்ட ஒரு நகரத்துக்குள் 50,000 பேர் திடீரென்று ஊடுருவியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக வெளிவந்திருந்தது. ஆனால் ட்ரம்பும் பிறகு அதற்கு ஆதரவாகத்தான் கதைத்திருந்தார். அந்த பிரதேசம் வந்து மொரோக்கோவுக்கு சொந்தமானது என்று சொல்லியும் மொரோக்கோவின் இறமையை தான் மதிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இப்ப ஸ்பெயினுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான விரிசல்கள் நாங்கள் இதில் கதைத்திருந்தோம் முதலில். இப்போது மொரோக்கோ கூறியிருக்கின்றது, தாங்கள் இந்த ட்ரம்பின் கருத்துக்களுக்கு தாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று கூறியிருக்கின்றது. மொரோக்கோ சொல்கிறது அது தங்கள் பிரதேசத்தை ஸ்பெயின் வந்து ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று. ஆனால் ஸ்பெயின் சொல்கின்றது அது தங்கள் இந்த பிரதேசம் என்று கூறுகின்றது. இப்போது ட்ரம்பின் கருத்தின்படி பார்த்தால் அது மொரோக்கோவின் பிரதேசம் என்று கூறுவதன் மூலம் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பெயின் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதற்கு இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மீது இப்போது தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்களை போடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் இனி நடைபெறப்போகின்ற போரில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள். நல்லது. இப்பொழுது இந்த நேற்றைய தகவல்களின்படி உக்ரைன் ரஷ்யாவிற்குள் நுழைந்து பல தாக்குதல்களை வெற்றிகரமாக செய்திருப்பதாகவும் பல பல்குழல் பீரங்கிகள் எல்லாம் வெடித்து சிதறியதாகவும் அவர்கள் உளவு பார்ப்பதன் மூலம் உள்ளே சென்று தாக்கினதாகவும் தகவல்கள் வருகின்றன. அது சம்பந்தமான மேலே தகவல்கள் ஏதாவது இருக்கின்றனவா? ரஷ்யாவின் இன்றும் வந்து மாஸ்கோவுக்கு அருகில் இடம்பெற்ற ஆளில்லாத தாக்குதல் ட்ரோன்கள் தாக்குதலில் வந்து 5 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்றும் ரஷ்யாவின் அதாவது சூப்பர் ஸ்டோர்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்கின்ற ஸ்டோர்கள் வந்து தாக்கப்பட்டு எரிவதை காணக்கூடியதாக இருந்தது. அதே போல எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களும் அங்கு தாக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே இந்த அதாவது ஸ்காட் ரிட்டர் அவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி அமெரிக்காவின்
இந்த ஈராக்கில் இடம்பெற்ற இராணுவ அதாவது ஆயுத பரிசோதகராக அவர் ஈராக்குக்கு முன்னர் சென்றிருந்தார் 1990களில். அவர் கூறியிருக்கிறார், இந்த உக்ரைன் போர் வந்து ரஷ்யாவின் மூலோபாய தோல்வியுடன் முடிவடையும் என்று அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இப்பவும் நம்புகின்றன என்றும், ஆனால் ஐரோப்பா வீழ்ச்சியடையும், ரஷ்யா வந்து மேற்கத்திய நாடுகளில் இருந்து விலகி தனது நீண்ட மற்றும் வேதனையான வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறது என்றும், அமெரிக்கா மீதான ரஷ்யாவின் அணுகுமுறை விசித்திரமானது என்றும், சொல்ல போனால் பல தசாப்தங்களாக ரஷ்யாவை பலவீனப்படுத்தவும் ரஷ்ய அரசாங்கத்தை வீழ்ச்சியடையும் நிலைக்கு கொண்டு செல்லவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கையின் சிப்பியாக அமெரிக்கா செயற்பட்டு வருகிறது என்று சொல்லியும், இருந்த போதிலும் ஐரோப்பா மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டிலும் நிர்வாகம் சார்ந்த விவகாரங்களில் அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்பின் 2வது பதவிக்காலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அவரின் நிலைமை கூட ஒரு மாற்றத்தை கண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இதே சமயம் வந்து ரஷ்யா வந்து ஹைப்போசோனிக் ஒனிக்ஸ் என்ற ஏவுகணை மற்றும் ஜெரான் 4 என்ற தற்கொலை ட்ரோன்கள் மூலம் ஒடிசாவில் உள்ள பகுதிகளை தாக்கியிருக்கின்றன. இன்றைய தாக்குதல்களிலும் ஒடிசாவில் வந்து ஒரு கப்பல் தீப்பற்றி எறிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ரஷ்யாவுக்கு பழங்களையும் மரக்கறிகளையும் ஏற்றி சென்ற துருக்கியின் கப்பலை ரஷ்ய துறைமுகத்தில் வைத்து உக்ரைன் ட்ரோன் வந்து தாக்கி இருக்கின்றது. அதில் இருந்த மாலுமிகளில் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் துருக்கி தனது கடும் கண்டனத்தை அதுக்கு தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே உக்ரைனுக்கு எந்தெந்த நாடுகள் எந்த அளவிலான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது சிறப்பு இராணுவ நடவடிக்கையின் தொடக்கத்திலிருந்து உக்ரைனிய ஆயுதப்படைகளுக்கு 900 டாங்கிகளையும் 1300 கவச வாகனங்களையும் 800 ஆர்ட்லரி பீரங்கிகளையும் 100 விமானங்களையும் தாக்குதல் விமானங்களையும் இந்த நட்பு நாடுகள் வழங்கி இருக்கின்றன என்றும், இதில் அதிகமாக அமெரிக்கா, ஜெர்மனி, நெதர்லாந்து, போலந்து, செக் குடியரசு, டென்மார்க் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் தான் அதனை வழங்கி இருப்பதாகவும் இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி நேர்களே. இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே நாங்கள் கலந்துரையாடுகின்ற பொழுது அந்தந்த நாடுகளின் புவியியல் பிரதேசங்களையும், இந்த ஹோர்முஸ் நீரிணை எங்கே இருக்கிறது, அது எந்தெந்த நாடுகளுக்கு அண்மையில் இருக்கிறது, அதே போல செங்கடல் எங்கே இருக்கிறது, அந்த பெல் மண்டி என்ற அந்த 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 பாதை வழி எங்கே இருக்கிறது, அதே போல சுயஸ் கால்வாய் என்ற சில விடயங்களை ஒரு 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 வேர்ல்ட் உலக வரைபடத்திலே காண்பித்திருந்தோம். இது இன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்தும் இதே போல செய்ய விருப்பம் என்றால் உங்கள் கருத்து பட்டியலை பகிருங்கள். தொடர்ந்து இவ்வாறு பேசுகின்ற பொழுது அதாவது திரையிலே இவ்வாறு வருவது சில வேளைகளிலே ஒரு தகவலாகவும் அது வித்தியாசமாகவும் இருக்கும் என்றுதான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். கூறுங்கள் அரசு. உண்மைதான், இது ஒரு வித்தியாசமான முயற்சி. இனி வரும் காலங்களில் இவ்வாறு இந்த நாங்கள் கதைக்கும் போது அது என்னென்ன விவரங்கள் தொடர்பாக பேசுகிறோமோ அதனை காண்பிப்பதன் ஊடாக உங்களுக்கு ஓரளவு அந்த நிலைமைகளை புரிந்து கள நிலைமைகளை அல்லது அது அமைவிடங்களை பார்ப்பதன் மூலம் இதை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதால் இதை மேற்கொண்டிருக்கின்றோம். எனக்கு கூட ஹோர்மோஸ் என்கின்ற பொழுது காசிம் ஐலண்ட், பந்தர் அப்பாஸ் எல்லாம் குறிப்பிடுகின்ற நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்ட சொற்கள் எல்லாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.